வங்கதேசத்தில் இந்து இளைஞரை கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்கி மரத்தில் கட்டி வைத்து எரித்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு ஒரு பக்கம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்பது பற்றி அலச இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு சலீம். இரு நாடுகளுக்கும் இடையே அந்த பதட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. இந்தியாவோட மையப்பகுதிக்கும் வடகிழக்கு இந்தியாவுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய நாடுதான் பங்களாதேஷ். பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு உருவானதற்கு காரணமே நம்ம இந்தியாவை தான். பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. ஆங்கிலேயர்கள் ஒன்றாக இருந்த இந்தியா பாகிஸ்தான் பகுதியை பிரித்தார்கள். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. அதை பிரித்து விட்டு போனார்கள். கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருவருக்கும் ஆகலை. அப்படி அதில் ஒரு பகுதி தான் பங்களாதேஷாக உருவெடுத்தது இந்திய இராணுவத்தின் உதவியோடு. 1971 அது அரங்கேறியது. பங்களாதேஷ் அன்று முதலே இன்று வரை இந்தியாவுக்கு நெருங்கிய நண்பன். ஆனால் தற்பொழுது காட்சிகள் அப்படி இல்லை. முதல்ல பங்களாதேஷில் என்ன நடக்குது அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கலாம். பிறகு எதனால் அப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். சென்ற ஆண்டு பங்களாதேஷில் புரட்சி வெடித்தது. அப்போ பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பித்து வந்தார். இந்தியாவும் அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் தான் இப்பொழுது ஷேக் ஹசீனா தங்கியிருக்கிறார். அங்கே ஏற்கனவே ஒருத்தர் தற்காலிகமாக அரசினுடைய ஆலோசகராக நொபேல் பரிசு வென்ற முகமது யூனிஸ் என்பவர் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். மிக முக்கிய பதவி. பங்களாதேஷில் தற்பொழுது தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த நேரத்தில் பங்களாதேஷ் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, மரண தண்டனை ஷேக் ஹசீனாவிற்கு. இப்போ பங்களாதேஷில் அந்த புரட்சியில் ஈடுபட்டவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஷேக் ஹசீனாவை இந்தியா பங்களாதேஷிடம் ஒப்படைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த ஒப்படைக்கும் காலம் வரை அங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு அவங்க அரசியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் பேசக்கூடாது எங்கள் நாட்டுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி முதல்ல போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த போராட்டம் வலுப்பெற்றது. இந்திய தூதரகங்களை முற்றுகையிடுவோம் இப்படியெல்லாம் பேசினாங்க. இதனால் விசா சேவை பாதிக்கப்பட்டது. அந்த போராட்டம், அதாவது அந்த புரட்சி படையினுடைய மிக முக்கிய தலைவராக பார்க்கப்படும் ஒரு மாணவ அமைப்பின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தலையிலேயே சுட்டாங்க. முகமூடி அணிந்த 2 பேர் துப்பாக்கியால் சுட்டாங்க. பங்களாதேஷ்லேருந்து அவர் என்ன பண்ணாங்க, ஏர்லிஃப்ட் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு கொண்டு போய் மருத்துவ உதவி செய்து காப்பாற்றி விட முடியுமா, அவ்வளவு முக்கியமான நபராக இருந்தாங்க. ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. மறுபடியும் அவர் உடலை பங்களாதேஷுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள். அதன் பிறகு அந்த புரட்சி படையை சேர்ந்தவர்கள் இன்னும் அதிகமாக கொந்தளித்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த கொலைக்கு இந்தியா தான் காரணம். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு எதிராகத்தான் அவர் பேசி வந்தார். அவரை கொலை செய்ததில் இந்தியாவிற்கு பங்கு இருக்கிறது என ஆரம்பித்து மீண்டும் முற்றுகை போராட்டத்தில், இந்திய தூதரகம் உள்ளிட்ட இடங்களில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஹிந்து வாலிபர் ஒருவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். மரத்தில் தொங்க விட்டு, பிறகு அவர் உயிரிழந்த பிறகு மரத்தில் தொங்க விட்டு அவரை கொளுத்திருக்கிறார்கள். இதற்கு இந்தியா கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, டெல்லியில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தின் முன்பு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டமும் அரங்கேறியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இருக்கும் அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து எவ்வாறு இது, அதாவது எதை நோக்கி இது நகரப்போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். நட்பு நாடாக இருந்த இரு நாடுகளுக்கு தற்பொழுது பதட்டம் உச்சகட்டத்தில் தற்பொழுது பங்களாதேஷில் காணப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.